கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 101 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு பிறனை இரகசியமாக நிறைய பேர் அவதூறு பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு அவதூறு என்று பேச விரும்புகிறேன். யோசேப்பை அந்த பொம்பளை செய்யாத தப்புக்கு அவதூறாக பழி போட்டா. ஆனால் அப்படி உள்ளவனை சங்கரிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, தானியேலை தேவையில்லாம நிறைய பேர் அவதூறு பேசினாங்க. ஆனால் அவதூறு பேசினவங்களையெல்லாம் தான் தேவன் சங்கரித்தா. இன்னைக்கு உனக்கு ஒரு காரியம் நடக்க இவனை போய் நீ பலியாடா மாத்தாத. அவங்ககிட்ட போய் அப்படி கேம் விளையாடுறது, இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, இவன் போகிறதுக்கு முன்னாடியே இவனை பற்றி போய் நியூஸ் சொல்கிறது, ஃபோனு வழியாக அப்டேட் கொடுக்கறது, நீ மற்றவங்களை பற்றி சொல்லி சொல்லி நீ தான் நாசமாக போவ. சங்கரிப்பேன்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் பிறனை அவதூறு பண்ணாதீங்க. அவன் ஏதாவது தப்பு பண்ணினானா அதை போய் சொல்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவன் செய்யாதது எல்லாம் செஞ்சேனும், பண்ணாதது எல்லாம் பண்ணினேனும், பார்க்காதது எல்லாம் பார்த்தானும், இப்படியெல்லாம் போய் நீங்கள் அவதூறு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க. தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான்னு இருக்குது. இன்னைக்கு அவதூறு பேசிட்டு அலையாதீங்க. உங்கள் அம்மாவுக்கு விரோதமாக அவதூறு பேசாதீங்க. உங்கள் மனைவிக்கு விரோதமாக அவதூறு பேசாதீங்க. உங்கள் கணவனுக்கு விரோதமாக அவதூறு பேசாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக அவதூறு பேசாதீங்க. கர்த்தர் அவதூறை எல்லாம் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி பல அவதூறுகளை மாட்டிக்கிட்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். அப்படிப்பட்டவர்களை இயேசு தொடுவாராக. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவதூறு பண்ணுகிறவர்களையும் ஆண்டவரே பேசுகிறவர்களையும் ஆண்டவர் தொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.